சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி எஸ்பிஐ வங்கி ஏடிஎம்மில் பணம் வைத்துவிட்டு லாக்கரிலேயே சாவியை விட்டு சென்றுள்ளனர் வங்கி ஊழியர்கள். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி எஸ்பிஐ வங்கி ஏடிஎம்மில் பணத்தை வைத்துவிட்டு சாவியை லாக்கரிலேயே வங்கி ஊழியர்கள் விட்டு சென்றுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாபு சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாபு சரவணன், இந்த சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கற்பகம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகே எஸ்பிஐ வங்கியின் ஏடிஎம் உள்ளது. இந்த ஏடிஎம்ல நேற்று வங்கி ஊழியர்கள் 12 லட்சம் ரூபாய் பணத்தை நிரப்பி விட்டுட்டு அந்த லாக்கர்லயே சாவி வச்சுட்டு போயிட்டாங்க. அதன் பின்பு பல்வேறு வாடிக்கையாளர்கள் பணத்தை எடுத்து சென்றுள்ளனர். ஆனால் சாவி வைத்து விட்டது கவனிக்காமல் சென்றுள்ளனர். இரவு சாக்கோட்டை ஒன்றியத்தைச் சேர்ந்த திமுக ஒன்றிய கவுன்சிலர் சொக்கு என்பவர் பணம் எடுப்பதற்கு வரும்பொழுது லாக்கரிலேயே அந்த சாவி இருந்ததை பார்த்தவுடன் அவர் காவல்துறையினருக்கு வடக்கு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அங்கு வடக்கு காவல்துறையினர் வங்கி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இந்த வங்கி லாக்கரில் இருந்த ஏடிஎம் லாக்கரில் இருந்த சாவியை எடுத்து வங்கி அதிகாரிகள் ஒப்படைத்தனர். இதில் கவனக்குறைவாக வங்கி ஊழியர்கள் பணத்தை வைத்துவிட்டு லாக்கரிலேயே சாவியை வைத்துவிட்டு சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கற்பகம். விவரங்களுக்கு நன்றி பாபு சரவணன்.